நம்முடைய பிதாவாகிய தேவன் வெறும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு மாத்திரம் நமக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதில்லை, நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில் எடுக்கின்ற தீர்மானங்களை கூட தேவன் வழிநடத்த வல்ல தேவனாய் இருக்கின்றார். உங்க வாழ்க்கையில எந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும், எந்த பிசினஸ்ல இருந்து தூரமா இருக்கணும், எந்த நபரை திருமணம் பண்ணணும், எந்த நபரை திருமணம் பண்ணக்கூடாது, எங்க போய் படிக்கணும், எங்க படிக்க கூடாது, எங்க வேலை செய்யணும், எங்க வேலை செய்யக்கூடாது என்று எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுதின அந்த தீர்மானங்களை கூட தேவன் நம்மை வழிநடத்தி நமக்கு அதுக்கு தேவையான ஞானத்தை தருகின்ற தேவனாய் இருக்கின்றார். ஒரு விசுவாசிக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு வாஞ்சை விருப்பம் என்றான், ஆண்டவரே நீர் திறக்காத கதவு வழியா நான் பிரவேசிக்க கூடாது, நீங்க என்னை வழி நடத்தி செல்லாத பாதையில நான் நடக்க கூடாது. உம்முடைய கிருபையும் உம்முடைய வழி நடத்துதலும் என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கிறேன். நீர் என்னை கரம் பிடித்து என்னை நடத்தி எங்க போகணும், என்ன செய்யணும், எதை நான் சாதிக்கணும் என்று என்னை ஒவ்வொரு நாளும் என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே என்று ஜெபிப்பது ஒரு நல்ல ஒரு ஜெபம் என்று நான் சொல்லுவேன்.